பெத்த பிள்ளையவே அறுத்து சோறாக்கி போட்ட ஒரே நாயனார் நம்முடைய சிறுத்தொண்ட நாயனார். கட்டிய மனைவியை தானமாக வழங்கினார் ஏற்பகை நாயனார். தன் வாழ்ந்த வீட்டையே உடைச்சு ஒரு அடியாருக்காக சோறாக்கி போட்டார் இளையான் குடிமாற நாயனார். மனைவியுடைய மாங்கல்யத்தை கொண்டு போய் வித்து சிவபெருமானுக்காக குங்குளியம் வாங்கி சாம்பிராணி போட்டார் குங்குளிய கலைய நாயனார். ஒரு சிவனடியார் கொண்டு வந்த பூக்குடலையை யானை பறித்தது என்பதற்காக யானையையும் யானை பாகனையும் 5 பேரையும் வெட்டி கொன்றார் எரிபத்த நாயனார். இவ்வளோண்டு சென்னல் அரிசியும் மாவடமும் கீழே போயிடுச்சேங்கிறதுக்காக தன் தொண்டையை அறுத்து கொண்டார் அறிவாழ்த்தாய நாயனார். புல்லாங்குழல் வாசித்து கைலாயம் சென்று சேர்ந்தார் ஆனாய நாயனார். தன் கண்ணையே வழங்கினார் கண்ணப்ப நாயனார். ஒரு கோவணத்திற்காக தன்னுடைய குடும்பத்தை அத்தனை பேர் தராசல ஏறி நின்று அப்படியே கைலாயம் சென்று சேர்ந்தார் அமர்நீதி நாயனார். சுந்தரர்க்காக சிவபெருமானையே புறகு என்று வேண்டாம் என்று தள்ளி ஒதுக்கினார் விரண்மண்ட நாயனார். இப்படியெல்லாம் நம்முடைய நாயன்மார்கள் போருக்கு போய் சம்பாதிச்சு அதில் வரக்கூடிய பணத்தை எடுத்து அடியாருக்கு சோறு போட்டார் நம்முடைய முனையடுவார் நாயனார். சூதாடியா சோறு போட்டார் மூர்க்க நாயனார். சூதாடி சோறு போட்டார் அந்த வர காசை எடுத்து மூர்க்க நாயனார். ஒரு சின்ன பூவை எடுத்து கலட்சிங்க நாயனாருடைய மனைவி மோந்தாள் என்பதற்காக அவருடைய மூக்கை அறுத்து எறிந்தார் செருத்துறை நாயனார். சந்தன கட்டைக்கா கிடைக்கலங்கிறதுக்காக தன்னுடைய முழங்கையே மதுரையில் வச்சு மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்ல தன் முழங்கையை வைத்து தேய்த்தார் மூர்த்தி நாயனார். இப்படியெல்லாம் தொண்டு செய்த அந்த நாயன்மார்கள் மத்தியில் நம்மெல்லாம் என்ன பண்ணிட்டோம்? சிவபெருமானை விட ஒரு பெரிய தெய்வம் உலகத்தில் யாருமே கிடையாது. அவன் யமனையும் உதப்பா பெரம்பல அவனும் அடி வாங்குவான். மாணிக்க வாசகருக்காக பெரம்பல அடி வாங்குற தெய்வம் யமனையே உதைக்கிற கடவுள் மாணிக்க வாசகருக்காக பெரம்பல அடி வாங்குறார். பிட்டுக்கு மண் சுமந்து பெரம்படிப்பட்ட ஈசன் மதுரை வீதியில வளையல் வித்தார். வளையல் வாங்கலையோ வளையல்னு சிவபெருமான் மாணிக்க வாசகருக்காக வளையல் வித்தார். பன்றிக்கு பால் கொடுத்தார். கேவலம் பன்றிக்கு பால் கொடுத்த எங்கள் பரமன் அறிவார் எம்பிரான் ஆவாரேங்கிறார். மானுக்கு பால் கொடுத்த பரமன் எங்கள் ஈசன். சுவாமியினுடைய கருணையை மாணிக்கம் வித்தாரா மதுரை வீதியில். இப்படியெல்லாம் 64 திருவிளையாடல் செய்த அற்புதன் நம்முடைய சிவன். ஏழை பங்காளன். அந்த பெருமானை எளிமையா அடையணும்னா தேவார சிவபுராணம் சொல்லணும்.